تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. فاق النبيين في خلق وفي خلق ولم يساوه في علم ولا كرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فالصالحات قانتات حافظات للغيب. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما النساء شقائق الرجال. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. ஈரோடு பாலக்காட்டூர் தஅலீமுல் குர்ஆன் மக்தபு மதரசா நடத்துகின்ற இந்த மக்தபு மதரசா முதலாம் ஆண்டு விழா, மேலும் மீலாது நபி விழா, சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, இந்த விழாவிலே கிராத் ஓதியிருக்கின்ற, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற, வாழ்த்துரை வழங்கியிருக்கிற, துவக்க உரை வழங்கியிருக்கிற ஆலிம் பெருமக்களே, சிறப்பான முறையிலே இந்த மதரசாவை நடத்தி முதல் ஆண்டு விழாவை கண்டிருக்கிற மரியாதைக்குரிய அபு ஹனீஃபா ஃபைசி ஹஜ்ரத் அவர்களே, மிக உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் தங்கள் பிள்ளை ஓதும் இந்த மதரசாவின் ஆண்டு விழாவில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் வந்திருக்கிற மாணவர்களின், மாணவியர்களின் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாமை ஆரம்பமாக தெரிவித்து என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான நிகழ்விலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மதரசா ஏன் நடத்தப்படுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன, அது சமூகத்தினுடைய உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் எவ்வளவு முக்கியமானது, அதை நாம் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பது பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய எங்கள் தாவூதியா அரபிக் கல்லூரியின் துணை முதல்வர் ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா
மிக எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் முதலாம் ஆண்டு விழாவை கண்டிருக்கிற இந்த மதரசாவை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்வானாக. இந்த மதரசாவின் மூலம் இந்த பகுதியில் தீனுடைய மறுமலர்ச்சியை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவானாக. மென்மேலும் இந்த மதரசா வளர்ச்சி அடைந்து இதிலிருந்து உருவாகின்ற நல்ல பிள்ளைகள் சமுதாயத்திற்கு முன்னோடிகளாக திகழக்கூடியவர்களாக, ஆலிம்களையும் ஆலிமாக்களையும் உருவாக்குவதற்கு இது போன்ற மதரசாக்களை அல்லாஹ் காரணமாக அங்கீகரித்துள்ளாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொன்னான மீலாதுன் நபி விழாவும் இதோடு இணைத்து நடத்தப்படுவது என்பது மிக பொருத்தமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய கல்வி புரட்சிப்படுத்தியவர்கள். எனவே மதரசாவின் ஆண்டு விழாவோடு அவர்களுடைய பிறந்த தினமான மீலாதுன் நபி பெருவிழாவும் இணைந்து நடத்தப்படுவதை நான் பொருத்தம் என்று கருதுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மணிகளை எப்படியெல்லாம் போற்றி இருக்கிறார்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நான் கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால். பெண்கள் என்பவர்கள் ஆண்களின் ஒரு பகுதி. ஷகீக் என்று சொன்னால் ஒரு பொருளில் இருந்து கொஞ்சம் பகுதியை தனியாக பிரித்தெடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு பிரித்தெடுத்த இந்த பொருள் ஷகீக் என்றாகிவிடும். ஒரு தேக்கு மரக்கட்டையை 5 அடியில் இருக்கின்ற தேக்கு மரக்கட்டையை 2ஆக வெட்டி எடுத்து விட்டோம். ஒன்றை இந்த கையில் வைத்திருக்கிறோம், இன்னொன்றை இந்த கையில் வைத்திருக்கிறோம். 2 கையில் இருக்கக்கூடியதும் தேக்கு மரத்துண்டுதான். இதிலிருந்து அது எந்த விதத்திலும் குறைந்ததல்ல, எந்த விதத்திலும் மதிப்பற்றதல்ல. அப்படிங்கிற எப்படி நம்ம புரிந்து கொள்வோமோ அதுபோல மனித சமூகம் என்கிற இந்த அமைப்பிலே பெண்கள் என்பவர்கள் ஆண்களை போன்று மதிப்பு பெற்றவர்கள். அவர்கள் எந்த விதத்திலும் அந்தஸ்து குறைவானவர்கள் அல்ல என்கிற கருத்தை மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இருந்தது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உதாரணத்தோடு சொல்லி காண்பித்தார்கள். தங்க கட்டியை 2ஆக பிளந்து 2 கையிலும் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த கையில் இருக்கிற தங்கம் தான் விலை போகும், இந்த கையில் இருக்கிற தங்கம் விலை போகாது என்று சொல்ல முடியாது. இந்த கையில் இருக்கிற தங்கம் எனக்கு பிடிக்கும், இந்த கையில் இருக்கிற தங்கம் எனக்கு பிடிக்காது என்று சொல்ல முடியாது. அதுபோலதான் மனித சமுதாயம் என்ற இந்த அமைப்பிலே ஆண்கள் மதிப்புக்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள் என்று சொன்னால் அதே போல பெண்களும் மதிப்புக்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள் என்ற கருத்தை ஆழமாக இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வாழ்ந்த அந்த காலகட்டம் என்பது, அவர்கள் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்துகிற காலம் என்பது மிக மோசமான காலமாக இருந்தது. குறிப்பாக பெண்கள் குறித்த தவறான பல புரிதல் சமூகத்திலே இருந்தது. எனவே அந்த தவறான புரிதல்களை, மூட நம்பிக்கைகளை, மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டிய பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் பெண்கள் குறித்த பல்வேறு நல்ல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே சமூகத்தில் எடுத்து வைத்தார்கள். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பெண் பாரபட்சமாக நடத்தப்படுவது என்பது பிடிக்காது. அது சிறு பிள்ளையாக இருந்த ஒரு ஹதீஸ்ல சொல்லுவார்கள், ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையை அவர் உயிர் புதைத்து விடாமல்
தனக்கு இருக்கிற ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளையை குறைத்து மதிப்பிடாமல் அதை கண்ணியமாக வளர்த்து எடுக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இன்னொரு ஹதீஸ், இன்னொரு நிகழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சிறு பையன் வெளியிலிருந்து வேகமாக வருவான். சபையில் அமர்ந்திருக்கிற தன் தந்தையிடத்திலே வந்து சேரும் போது அந்த பையனை அப்படியே தடவி கொடுத்து தன்னுடைய மடியிலே, தன்னுடைய ஒரு தொடையிலே அமர வைத்துக் கொள்வார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவனுடைய பெண் பிள்ளை சிறுமி ஒருவள் வருவாள். வந்த அந்த சிறுமியை அந்த சஹாபி கீழே உட்கார வைத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் உக்ரா, வந்த பெண் பிள்ளையை நீ உன்னுடைய இன்னொரு மடியினுடைய இன்னொரு தொடையிலே அமர்த்தி இருக்க வேண்டாமா என்பதாக அந்த நேரத்திலே குறிப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சின்ன விதத்திலே, சிறிய அளவிலே பாரபட்சம் காட்டுவது கூட பிடிக்கவில்லை. ஆண் பிள்ளை என்ற காரணத்தினாலே அவரை நீ உன் மடியிலே உயரமாக அமர்த்தி விடுவது, நெருக்கமாக உட்கார வைப்பதும், பெண் பிள்ளையை கீழே உட்கார வைப்பதும் பாரபட்சத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயலாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கண்டிப்பு செய்திருக்கிறார்கள். பெண் சமூகத்தை அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் பேசுவார்கள் என்பது வரலாற்று குறிப்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமூகத்தை எப்படியெல்லாம் போற்றி இருக்கிறார்கள் என்பது பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த தலைப்பை இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றிய பெண்மணிகள் அப்படினால, பெண்மணிகள்னாலே அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றி இருக்கிறார்கள். பொதுவாகவே பெண் இனத்தை குறித்து, அவர்களுக்கு இருக்கிற கண்ணியம் குறித்து, அவர்களுக்கு நாம் தர வேண்டிய உரிமைகள் குறித்து அவர்களை பாராட்டியது, போற்றியது என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேரை தனிப்பட்ட முறையிலே அடையாளப்படுத்தி பெயர் சொல்லி அவர்களை சிறப்புப்படுத்திய வரலாறு அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இருவிதமான ஒரு சில தகவல்களை நான் இங்கே பரிமாற ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஒரு சஹாபி கேட்கிறார்கள், மன் கைருர் ரிஜால் யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஆண்களிலே ஆக சிறப்பானவர் யார் அப்படின்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க, மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, ஒருவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நீண்ட ஆயுளை பயன்படுத்தி அவர் நல்ல அமல்களிலும் ஈடுபாடு கொள்கிறார் என்று சொன்னால் ஆண்களில் அவர் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆண்கள் குறித்து இப்படி கேள்வி, இதுக்கான பதில் எல்லாம் வந்திருக்கிறது. பெண்கள் பற்றி இதே மாதிரியான, இதற்கு நிகரான கேள்வி பதில் ஏதாவது இருக்கிறதா என்று பெண் சமூகம் யோசிக்குமானால் அல்லது இதற்காக ஏங்குமானால் ரசூலுல்லாஹி அவருடைய வாழ்க்கையில அது பற்றியும் கேள்வி உரையாடல் என்பது நடந்திருக்கிறது. ஐயுன் நிசாஇ கைரும், பெண்களில் ஆக சிறப்பானவர்கள் யார் என்று கேட்ட ஒரு கேள்விக்கு அல்லதி தசுர்ருஹு இதா நவர இலைஹா, கணவன் அந்த பெண்ணை நோக்கி பார்வையை செலுத்தினால் பார்ப்பதனாலேயே அந்த கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், அந்த விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய மனைவி பெண்களிலே ஆக சிறப்பானவள். தொடர்ந்து சொல்கிறார்கள், அமர, கணவன் ஒரு காரியத்தை செய்யும்படி உத்தரவிட்டால் அதற்கு அணிவாள். வலா துகாலிஃபுஹு ஃபீமா யக்ரஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலி வலா ஃபீ மாலிஹி, தன் கருப்பு சம்பந்தமாகவோ
தன்னுடைய கணவரின் செல்வம் தொடர்பாகவோ கணவனுக்கு பிடிக்காத எந்த காரியத்திலும் ஈடுபடாத, கணவன் உத்தரவுக்கு விருப்பத்திற்கு மாற்றமாக நடக்காத அத்தகைய பெண்களில் ஆக சிறப்பானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பாராட்டியது, போற்றி புகழ்ந்தது, குறிப்பிட்ட தன்மைகள், செயல்பாடுகளை சொல்லி இந்த செயல்பாடுகளில் இருப்பவர்கள் இன்னென்ன உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாய்மார்களில் யாரெல்லாம் அந்த தன்மைகளை முயற்சி செய்து பெற்றுக் கொள்கிறார்களோ, பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் அதை அடைந்து கொள்ளலாம், பெற்றுக் கொள்ளலாம். மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் குறித்து பிள்ளைகளுடைய தந்தை என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஆணுக்கு கிடைக்கிற சிறப்பு பற்றி ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள்: அல் வாலிது அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னா. தந்தை என்பவர் சொர்க்கத்துடைய வாசல்களிலேயே மிக உயர்தரமான வாசலாவார். அந்த வாசலை நீ பேணி பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லது வீணடித்து விடலாம். அது உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம் என்று சொல்வதன் மூலம் ஒரு தந்தை என்பவர் பிள்ளையை கவனித்து, பிள்ளைக்கு தந்தை என்பவர் எவ்வளவு மதிப்புக்குரியவர் என்று சொன்னால், அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பது, அதன் மூலமாக சொர்க்கத்துடைய உயர்ந்த வாசலை அடைவது போன்று என்று ஒரு தந்தையை மகிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆண் என்பவன் தந்தை என்ற ரூபத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, சொர்க்கத்துடைய வாசல் என்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிறாரே. இது போன்று பெண்கள் குறித்து ஏதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று பெண் சமுதாயம் ஏங்கும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நிகராக, அதைவிட உயர்வாகவும் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தாயாக இருக்கிற ஒரு பெண்மணி குறித்து, ஒரு பெண் தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்று பார்த்தால், ஜாஹிமா என்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் போரில் கலந்து கொள்ள ஆர்வப்படுகிறேன். நீங்கள் போருக்கு எல்லோரையும் புறப்படும்படி சொல்லியிருக்கிறீர்கள். நான் போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது, உனக்கு தாய் இருக்கிறாங்களா என்று கேட்டாங்க. ஆமா, தாய் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்கூட்டியே அந்த தகவல் தெரிந்திருக்கிறது. வயோதிகமான, பலகீனமான ஒரு தாய் அந்த சஹாபிக்கு இருக்கிறதுனால அவர்களை கவனிப்பதிலே அவர் ஈடுபாடு கொள்ள வேண்டுமே தவிர, அப்படிப்பட்டவர்கள் போரில் கலந்து கொள்வதற்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறார்கள். கலந்து கொள்ளாமல் இருந்து கொள்ளலாம், அவர்கள் கலந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதனால்தான், அந்த புரிதல் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த சஹாபி இதை தனியாக ஒரு அனுமதி பெற்று வர வேண்டும் என்று சொல்லி, நான் போருக்கு வர ஆசைப்படுகிறேன் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் லக மின் உம்மின், உனக்கு தாய் இருக்கிறாங்களா என்று கேட்கிறார். அதற்கு ஆம் என்று சொன்னவுடன், ஃபல்ஸம்ஹா ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த ரிஜ்லைஹா, நீ உன் தாயை போய் நல்ல முறையில் கவனித்துக் கொள், சொர்க்கம் என்பது உன் தாயின் காலடியில் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படி ஒரு ஆண் தந்தை என்ற ஸ்தானத்தில் அவர் சொர்க்கத்தை பிள்ளைகள் பெறுவதற்கு தந்தை காரணம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு புறம் என்று சொன்னால், அதற்கு நிகரான, அதைவிட உயர்வான ஹதீஸை, வாக்கியத்தை தாய் குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற போது, பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு போற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இதே போல ஒரு கணவன் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மனைவியினுடைய சொர்க்கத்திற்கு அவர் காரணமாகிறார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கணவனிடத்தில் ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்கிறாளோ அதை பொறுத்துதான் அவளுடைய சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுகிறது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நிகழ்வு, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய தேவை நிமித்தமாக வந்து முறையிடுகிறார்கள். அந்த பெண்மணிக்குரிய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அதாத்து ஸௌஜின் அன்தி, உனக்கு கணவர் இருக்கிறாராமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா எனக்கு கணவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடி கேள்வி கேட்கிறாங்க, ஃபஐன அன்தி மின்ஹு, உன்னுடைய கணவரிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்கிறாய், அவருடனான உன்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதுக்கு அந்த தாய் சொன்னாங்க, அறிந்தவரை அவருக்கு எந்த குறையும் செய்துவிடவில்லை. மா ஆலூஹு இல்லா மா அஜஸ்து அன்ஹு, என்னால் முடிந்த அளவு அவருக்கு குறையும் இல்லாமல் நல்ல முறையில் பார்த்துக் கொள்கிறேன், கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது, உம்முரி ஐன அன்தி மின்ஹு, அவரிடத்தில் நீ என்ன மாதிரியாக நடந்து கொள்கிறாய் என்பதில் கவனமாக இரு. ஃபஇன்னஹு ஜன்னத்துகி வ நாருகி, ஏனென்றால் அந்த கணவர் தான் உன்னுடைய சொர்க்கமும் அவர்தான் உன்னுடைய நரகமும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு பெண்ணுடைய சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுவதிலே அவள் கணவனோடு எப்படி நடந்து கொண்டாள் என்பதும் சேர்த்து கவனிக்கப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணவன்மார்களுக்கு, அதாவது ஆண்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? அவ்வளவு சிறப்புப்படுத்தி பேசியிருக்கிறார்களா? இது போன்று மனைவி என்ற ஸ்தானத்திலே பெண்கள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லியிருப்பார்களா என்று பெண்மணிகள், தாய்மார்கள் ஏங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு குறிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிடுவார்கள், அவ்வலு மா யூலஉ ஃபில் மீசானி, அவ்வலு மா யூலஉ ஃபீ மீசானில் அப்தி நஃபகத்துஹு அலா அஹ்லி, ஒரு ஆண் அவனுடைய நன்மை தீமை எடை போடும் தராசிலே முதலாக வைத்து நிறுக்கப்படுவது எது என்றால் தன் குடும்பத்தினருக்காக அவர் செய்யும் செலவினங்கள் தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உழைத்து சம்பாதித்து தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்று ஒருபுறம் இஸ்லாம் சொல்கிறது என்றால், இன்னொரு புறம் அவ்வாறு செய்யக்கூடிய செலவை கணவன்மார்கள் சுமையாக கருதக்கூடாது. தன் வாழ்க்கையிலே தனக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் என்று நினைக்க கூடாது. மாறாக அவர் செய்யக்கூடியது ஒரு புறம் கடமையாக இருந்தாலும் அதற்கான நன்மைகள் தாராளமாக கிடைக்கிறது, தர்மத்தின் நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். சொல்ல போனால் இவர் சாதாரணமாக செய்கின்ற ஏழைகளுக்கு வாரி வழங்குகின்ற தர்மங்களை விட மிக உயர்தரமான தர்மமாக தன் குடும்பத்தினருக்கு செலவிடும் செலவினங்கள் அமைகின்றன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், இறைவழியிலே நீ செலவிடக்கூடிய தங்க நாணயம், அடிமையை உரிமை விடுவதற்காக செலவிடக்கூடிய தங்க நாணயம், ஏழைகளுக்காக வழங்கும் தங்க நாணயம், உன் குடும்பத்தினர்களுக்கு செலவிடக்கூடிய நாணயம், இவைகள் எல்லாவற்றிலும் அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இவை எல்லாவற்றிலும் ஆக மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய செலவு எது என்றால், எதை நீ உன் குடும்பத்தினருக்காக செலவிடுகிறாயோ அதுதான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நாம சொர்க்கத்தை அடைவதற்கு பெண்களை திருமணம் செய்து ஒரு குடும்ப அமைப்பு என்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதை நல்ல முறையிலே நிர்வாகம் செய்கிறோம், தேவையான செலவினங்களை எல்லாம் உழைத்து அவர்களுக்காக செலவிடுகிறோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு
கொடுப்பது மட்டும்தான் தர்மம் என்று இல்லை, இன்முகத்தோடு நம்முடைய குடும்பத்தினருக்கு செலவிடுகின்ற செலவுகளும் தர்மம் என்பதையும் தாண்டி மகத்தான தானம், மகத்தான தர்மத்தின் சவாபை பெற்றுத் தருகிறது என்றால் இந்த மனைவிமார்கள் எவ்வளவு போற்றுதலுக்குரியவர்கள். கணவன்மார்கள் மனைவியினுடைய சொர்க்கத்திற்கு காரணமாக இருப்பது போல கணவன்மார்களுடைய சொர்க்கத்திற்கு மனைவிமார்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம். கணியத்துக்குரிய பெரியோர்களே, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் குறித்து என்ன மாதிரியான சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதற்கு ஈடான, அதற்கு நிகரான பல்வேறு சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் குறித்தும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலே பாராட்டியது, போற்றியது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களில் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழைகளின் மீது ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அவர்களோடு சகஜமாக உட்கார்ந்து பேசுவாங்க, பழகுவாங்க. ஏழைகளுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் அதற்காக பெரிதும் உதவி புரிவார்கள். அதனால அவர்களை அபுல் மசாக்கீன், ஏழைகளின் தந்தை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல ஏழைகளின் தந்தை என்ற சிறப்பு பெயரை ஒரு ஆண் பெற்றிருக்கிறார். அதே போல ஏழைகளின் அன்னை என்று போற்றப்படுபவர்கள் யாராவது இருந்திருக்கிறார்களா என்றால் ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பெரிய தர்ம சிந்தனை உள்ளவர்கள், அதிகமாக தானம் தர்மம் செய்பவர்கள். வரலாற்றிலே அவர்கள் உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு சில கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டது. தங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு தங்களை சீக்கிரம் வந்து சேருபவர்கள் யார்? பல மனைவிமார்கள் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு மனைவிமார்கள்ல யார் சீக்கிரமாக வஃபாத் ஆவாங்க அப்படிங்கிற கேள்வியை கொஞ்சம் நாசூக்காக சில பேர் கேட்டாங்க. அத்வலுக்குன்ன யதன், உங்களில் யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்கள்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான பதில் சொல்லாமல் ஒரு புதிரான பதிலை சொன்னார்கள். கை நீளமாக இருப்பவர்கள் தான் அடுத்து மரணிப்பார்கள் என்று சொன்னால் யாருடைய கை நீளமாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அளந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். பல பேரும் கையை அளந்து பார்த்துவிட்டு அது அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கலாம் அல்லது வேறொரு மனைவியாக இருக்கலாம் என்பதாக கணித்தார்கள். ஆனால் அவர்களுடைய கணிப்பெல்லாம் பொய்யாகி ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் முதலாவது வஃபாத்தானார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பாக சொல்லியிருக்க மாட்டார்களே. கை நீளமான பெண் என்று அப்ப சொன்னாங்களே, எந்த கருத்தில் சொன்னார்கள் என்பது அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய வந்தது. கை நீளமானவர்கள் என்று சொன்னால் தாராளமாக மக்களுக்கு வாரி வழங்கும் குணம் படைத்தவர்கள் என்பதைத்தான் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மற்ற மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிலே ஒரு 4 பேரை புகழ்ந்துரைத்திருப்பார்கள். அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், என்னுடைய உம்மத்திலே ஆக இரக்க குணம் உள்ளவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தீனிலே மிகப்பெரிய பிடிப்பும் உறுதிப்பாடும் கொண்டவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதிக வெட்க குணம் படைத்தவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரை விட மார்க்க விஷயங்களிலே, மார்க்க விவகாரங்களிலே மிகச் சரியான தீர்ப்பை வழங்கும் ஞானம் படைத்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சஹாபாக்களில் ஒரு 4 பேரை குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறார்களே.
பெண்களிலும் யாரையாவது அப்படி குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறார்களா என்று பெண் சமூகம் நினைத்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அஃமலு நிசாஇ அஹ்லில் ஜன்னா ஹதீஜா பின்த் குவைலித். சொர்க்க பெண்களிலேயே ஆக சிறப்பானவர்கள் ஒருவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா பின்த் முஹம்மத், அடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாகிய அருமை சஹாபா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போல ஆசியா பின்த் முஸாஹிம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க பெண்களிலேயே ஆக சிறந்தவர்கள் என்று சொல்லி பாராட்டி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல ஆண் சஹாபாக்களிலே மிகப்பெரிய அன்பும் தனக்கு மிகப்பெரிய நெருக்கமாகவும் விளங்கியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறார்கள். மா நஃபஅனி மாலுன் கத்து மா நஃபஅனி மாலு அபீ பக்ரின். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செல்வம் எனக்கு பலன் அளித்தது போல, பயன்பட்டதை போல வேறு எவருடைய செல்வமும் எனக்கு அதிகம் பயன்பட்டதில்லை. பலரும் தீனுக்காக இஸ்லாத்திற்காக வாரி வழங்கினார்கள், உதவினார்கள். ஆனால் எல்லாரையும் விட அதிகமாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செல்வம் பயன்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபضل ஆயிஷத அலன் நிசா கஃபضل الثريد على سائر الطعام. எல்லா வகையான உணவுகளை விட சரீத் என்கிற திக்கிடி உணவு என்பது அரபியர்களிடத்தில் எப்படி சிறப்பு வாய்ந்ததாக உயர்வு மிக்கதாக இருக்கிறதோ அதுபோல பெண்களிலேயே ஆக உயர்வானவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் குறித்து இந்த உலகத்தில் வாழும் போதே சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஆண் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், அதே மாதிரி பெண்கள் குறித்தும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, என் மீது என்ன கடமை என்பதை எல்லாம் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரங்களை குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் சொன்னதில் கொஞ்சமும் நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்பதாக சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை யாருக்காவது சொர்க்கவாசியை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் ஆண்களில் மட்டும்தான் என்று இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல கருப்பு நிற பெண் ஒருத்தவங்க, அவங்க வந்து வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு வலிப்பு வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஒரு நாள் வேண்டுகோள் வைக்கிறாங்க, எனக்கா நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க, எனக்கு இந்த நோய் நீங்கி நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க விரும்புனீங்கன்னா நான் துஆ செய்யறேன், உங்களுக்கு அந்த நோய் வந்து குணமாயிடும். அதே சமயம் நான் இன்னொரு ஆலோசனையும் சொல்றேன், நீங்க சபுராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்கும். ரெண்டுல என்ன செய்ய போறீங்கன்னு அந்த அம்மா, வலிப்பு நோய்ங்கிறது எவ்வளவு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயம், அது இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொல்லி சொர்க்க வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. ஆனா நான் வலிப்பு நோயால் அவதிப்படுகிற போது என்னுடைய ஆடை அங்கும் இங்கும் விலகி விடுகிறது, அப்படி விலகி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும் கேட்டுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே துஆ செய்தார்கள். பின்னொரு காலத்திலே சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள், சொர்க்க பெண்மணி நடமாடுகின்ற ஒரு சொர்க்க பெண்ணை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னார், இதோ இந்த கருப்பு நிற பெண்ணை பார்த்துக்கொள், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி தங்களுக்கிடையில் பேசிக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை எந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் சிறப்புப்படுத்தி சொன்னார்களோ அதற்கு ஈடாக அதற்கு நிகராக பெண்களையும் சிறப்புப்படுத்தி பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பெண்களுடைய உரிமைகளை பெண்களுடைய உரிமைக்காக சமூகத்திலே
போராடிய நபி அவர்களை பெண் சமூகம் மிகப்பெரிய கண்ணியத்தோடும் கடமை உணர்வோடும் கொண்டாட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை தாய்மார்கள் உணர வேண்டும். எல்லோரும் முஸ்லிம்கள் என்கிற போது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடத்தான் வேண்டும். ஆனால் பெண்கள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை போன்ற மதிப்புமிக்கவர்களாக இந்த சமூகத்தில் அவர்களை தலைநிமிர்ந்து நடப்பதற்கும் பாடுபட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற போது பெண் சமூகம் அதற்கு கூடுதலாக கடமைப்பட்டிருக்கிறது. அத்தகைய மாபெரும் தலைவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆண்களாகிய நாம், பெண்களாகிய தாய்மார்களும் என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், மிக சுருக்கமாக சில விஷயங்களை கோடிட்டு காட்டி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். முதலாவது ஈமானுர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். அல்லாஹ்வால் அவர்கள் அனுப்பப்பட்ட தூதர் என்று மட்டும் இல்லாமல் அவர்கள் தூதர்களிலேயே ஆக சிறப்பானவர்கள். அவர்கள் இறுதி தூதர். கியாம நாள் வர இருக்கின்ற மனித சமுதாயம் எல்லோருக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும். இப்படி அவர்கள் மீது நமக்கு நிரப்பமாக இருக்கணும். நம்முடைய இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கான எல்லா விஷயங்களையும் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அடுத்து இத்திபாஉர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக என்ன விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்களோ அதை முழுமையாக கடைபிடிப்பது நாம் அவர்களுக்கு செய்கின்ற கடமை. அது நம்முடைய குடும்பவியலாக இருக்கலாம், நாம் செய்கின்ற வியாபாரம் வணிகவியல்களாக இருக்கலாம், அல்லது நாம் பிறருடன் பழகுகின்ற பண்பியலாக இருக்கலாம். குடும்பவியலாக இருந்தாலும் சரி, வணக்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்களோ அதை சரியாக புரிந்து மனதிலே பதிய வைத்து அதை பின்பற்றுவது நாம் அவர்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடன். அடுத்து மஹப்பத்துர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது, பிரியம் கொள்வது. இந்த அளவுக்கு பிரியம் கொள்வது, அந்நபியு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். நாம் நம்மை விட நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள் நம்முடைய உயிரை விட அவர்களை மேலாக நேசம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மஹப்பத்தை நாம் வரவழைத்திருக்கிறோமா, வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நான்காவது ஸலவாத்துர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னொன்று அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓதுவதனுடைய மகிமை என்ன தெரியுமா? எவ்வளவோ நேரங்கள் இருக்கிறது நமக்கு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. கம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி. நான் என்னுடைய துஆவிலே உங்கள் மீது ஓதுகின்ற ஸலவாத்தை எவ்வளவு நேரம் ஓதுவது அப்படின்னு கேட்கிறாங்க. 12 நிமிஷம் நான் துஆ கேட்கிறேன்னு சொன்னா ஸலவாத்தை எவ்வளவு நேரம் ஓதட்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க 1/3 நேரம் ஸலவாத் ஓதுங்க. 12 நிமிஷத்துல 1/3 4 நிமிஷம். 4 நிமிஷம் ஸலவாத் ஓதிட்டு மீதமுள்ள நேரங்கள்ல நீங்க துஆ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இன்னும் கூடுதலாக ஸலவாத் ஓத நினைக்கிறேன் என்ற போது, அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய அந்த துஆவுக்கான நேரத்தில் பாதி நேரத்தை ஸலவாத்தில் செலவிடுங்கள்னு சொன்னாங்க. அப்படி என்றால் 12 நிமிடம் ஒருவர் துஆ ஓதுகிறார் என்று சொன்னால் 6 நிமிடம் மட்டும் ஸலவாத்தையே ஓத வேண்டும். அப்படி ஓதுவதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை, இன்னும் கூடுதலாக ஓத ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. அப்ப 3/2 மடங்கு நீங்கள் ஸலவாத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுமே அந்த அப்படின்னா என்ன,
4 நாளும் 8 நிமிஷம் ஸலவாத்துக்கு ஒதுக்குறது, 12 நிமிஷம் துவா ஓதுறதாக வைத்துக் கொண்டால் 8 நிமிஷம் துவாவுக்கே. அவர் இன்னும் அதிகம், நான் நீங்கள் விரும்பினால் இன்னும் அதிகப்படுத்துங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க. அந்த சஹாபி சொல்லிட்டாங்க, என்ன துவாவுக்கான நேரம் என்னவோ முழுமையும் நான் ஸலவாத்தாகவே ஆக்கி கொள்ள போகிறேன். என்னுடைய தேவை அது இது சொல்ல போல முழுக்க முழுக்க வெறுமனே ஸலவாத் மட்டும் ஓதிக்கொண்டு இருக்க போகிறேன் என்ற போது, இதன் துக்ஃபா ஹம்முக வ துக்ஃபரு தம்புக, நீ அவ்வாறு செய்வாய் என்றால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் நீக்கி வைக்கப்படும், உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தெரிவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்கின்ற ஸலவாத்தின் மகிமை எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் துவாவே கேட்கல, துவாவுக்கே நேரம் ஒதுக்கல, முழுக்க முழுக்க ஒருவர் ஸலவாத் மட்டும்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்றால் கூட இவர் கேட்காமலேயே இவருடைய துயரங்கள் நீக்கப்படும், இவருடைய கவலைகள் போக்கப்படும், தேவைகள் நிறைவேற்றப்படும், இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் இப்படிப்பட்ட மகத்தான வாய்ப்பை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்ற கேள்வியை எனக்கும் உங்களுக்கும் சிந்தனைக்கு விட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.